திமுகவின் இரட்டை வேடம் இன்னும் செல்லுபடி ஆகாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை விடுத்துள்ளார். தனது நிர்வாக தோல்வியை மடைமாற்றவே திமுக மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த விமர்சனம் குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு 4 பக்க அளவிலான ஒரு அறிக்கையை தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அம்பலமான திமுகவின் போலி நாடகம் என்ற தலைப்பில் 4 பக்க அளவில் அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். பணம் இருந்தால் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் படிக்கலாம், கொள்கை எல்லாம் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மட்டும்தான் என்ற திமுகவின் இரட்டை வேடம் இனியும் செல்லுபடியாகாது என்றும், தமிழை காப்பாற்றுகிறோம் என்று நாடகமாடுகின்ற தமிழக முதலமைச்சர் உயர்நிலைப் பள்ளி அளவில் கடந்த 2017-18 ஆண்டுகளில் 51.34% இருந்த தமிழ் வழி கல்வி மாணவர்கள் விகிதமானது தற்போது 2023-24 ஆண்டின்படி 44.35 குறைந்திருப்பதும், அதே போல 54.16 இருந்த மேல்நிலைப் பள்ளி தமிழ் வழி கல்வி மாணவர்களுடைய விகிதமானது தற்போது 44.7% குறைந்திருப்பது ஏன் என்றும் தமிழக முதல்வர் இதற்கு விளக்கம் கூறுவாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்த்தோமால் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் செய்து வரக்கூடிய அதே மொழி அரசியலை, தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் பழக்கம், பாலியல் குற்றங்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, வேலைவாய்ப்பின்மை, அரசு ஊழியர்கள், காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை என தனது ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியும் மடைமாற்றம் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது திமுக என்றும், கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் தெரியக்கூடிய திமுக கும்பல் அப்படியே அமலாக்கத்துறை இயக்குநரகம் மற்றும் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு செல்லுமாறு என்றும் நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த அலுவலகங்களின் முகவரிகளை அடிக்கடி அங்கு செல்லும் ஊழல் திமுக அமைச்சரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தற்போது ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மக்களை குழப்புவதே தொழிலாக கொண்ட திமுகவினர் தங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நியாயம், தமிழக மக்களுக்கு ஒரு நியாயம் என்ற எப்போதும் நடந்து கொள்வார்கள் என்றும், மீண்டும் அல்லது அதற்கு மேற்பட்ட 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக் கொடுக்கும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்துவார்கள், அல்லது தங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் அத்தனை பேரையும் பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைப்பார்கள். தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்த்துவிட்டு அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருப்பதை உறுதி செய்துவிட்டு அரசு பள்ளியில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தவறான கருத்துக்களை பிரச்சாரத்தையும் பரப்புவார்கள் என்றும் அந்த கடிதத்தின் வாயிலாக ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி அருண்.